ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பியூட்டி டிப்ஸ் மாதிரி ரெண்டு. ஒன்று வந்து மஸ்காரா எது இப்போ பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் எடிட் பண்ணல. இது வந்து அர்கன் ஆயில். இது வந்து ஃப்ளாக் சீடோட ஜெல்லு. ஃப்ளாக் சீடு முதல் நாள் நைட்டு ஊற போட்டு அடுத்த நாள் தண்ணியில் போட்டு, எனக்கு பொறுமை இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெல் திக்காக வந்திருக்கும், நான் பாதியிலே எடுத்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி சாஸ் பாட்டிலில் ஊற்றி நம்ம தலைக்கு ஸ்கேல்ப்புக்கு வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி தடவிட்டு 1/2 hour 40 minutes கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத்து. அர்கன் ஆயில் வந்து ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும், ஃப்ளாக் சீட்ஸும் கண்டிஷ்னிங் பண்ணும், ஹேர் க்ரோத்தும் பண்ணும், ரெண்டுமே. சரி அவரவங்களே, எனக்கு மஞ்சி மாதிரி இருக்கா முடி, அந்த பேர்மிங் பண்ணேன், ஹேர் கலரிங் பண்ணேன், அதனால இந்த மாதிரி ரஃப்பாக இருக்குது. பேர்மிங் பண்ணாலும் அடர்த்தி கிடச்சிருக்கு, இல்லைனா ரொம்ப எலிவால் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு பெரிய மெனோபாஸ்னால். முடி பெருசாக கொட்டலை, ஆனால் தின்னிங் தானாகவே நடக்குது போல் இருக்கு. சரி வாங்க வரவங்களே, கிளைண்ட் வேறு வருவாங்க, அதுக்குள்ளே போட்டுடுறேன் தலைக்கு. வரவங்களே, இது வந்து ஒரு 5 to 7 drops எடுத்து அந்த இது ஒரு 7-8 drops 10 drops வரைக்கும் கூட போட்டுக்கலாம் வரவங்களே, ஏன்னா நிறைய குவான்டிட்டி இருக்குல்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அர்கன் ஆயில், ஃப்ளாக் சீட்ஸ் ஜெல். இதில் ஊற்றிட்டேன் வரவங்களே. அது வலுவலுன்ட்டு இருக்கா, இப்படி நேர் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல் முடியோட எண்டு வரைக்கும் தேய்ச்சிடணும். ஸ்கேல்ப்புக்கு மெயினாக நான் 1/2 hour வச்சுட்டு 6 மணியே ஆயிடுச்சு. சளி பிடிச்சிரும். கிளைண்ட் வந்தாச்சு. வரேன் போட்டாச்சு ரோக்லே. கிளைண்ட் ஐப்ரோஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1/2 hour கழித்து வாஷ் பண்ணி திருப்பி முடியை நல்லா அடர்த்தி ஆக்குவோம். ஒரு அளவுக்கு இருக்குது, ரொம்ப மோசம் இல்லை. ஆனாலும் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்குதோ, ஹேர் தின்னிங் ஆகிட்டு இருக்குதோ, அவங்கெல்லாம் அர்கன் ஆயில் தனியாக ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் சரி, 8 to 10 drops போட்டுட்டு இந்த ஃப்ளாக்ஸ் ஜெல் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. அப்புறம் சூடு பண்ணி அந்த ஜெல் தண்ணி வரதில் உடனே வடிகட்டிடுங்க, இல்லைனா அப்புறம் வடிகட்ட முடியாது. சரியா, உடனே வடிகட்டிடுங்க, அது அப்புறம் நல்லா கெட்டியாயிரும். சரி, போய் ஐப்ரோஸ் எடுத்துகிட்டு வரேன். பாய் உறவுகளே. அந்த அர்கன் ஆயிலும் ஃப்ளாக் சீடுது ஜெல் மாதிரி ஆக்கி ஹேர் மாஸ்க் போட்டேன்ல, பாருங்கள் உறவுகளே, நல்லா சாஃப்டாக இருக்குது முடி. ஆனால் யார் வேணாலும் இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் பாத் எடுத்துருங்க. ஷாம்பு, மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் பாத் எடுத்துருங்க. நான் வந்து ரொம்பவே எக்ஸசிவாக ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லி ஷாம்பு போடல, வெறும் தண்ணியில் தான் அலசிட்டு வந்தேன். அப்ளை பண்ணதும் ஒரு அளவுக்கு தான், 80% தான் அப்ளை பண்ணேன். மிச்சம் 20% நல்லா வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி பண்ண முடியல. அதுக்குள்ளே கிளைண்ட் ஐப்ரோஸ்க்கு ப்ளீச்சுக்கெல்லாம் வந்தாங்களா, போய் பார்த்துட்டு வரத்துக்கே சரியாக போயிடுச்சு. ஆனால் நான் டெய்லி வாரத்தில் 2 தடவை அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு தடவையும் செஞ்சு வைக்க வேண்டாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி கலந்தரில் ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி பிருத்திவி அப்ளை பண்ணுவான், நாளைக்கு கொஞ்சம் ஆனந்துக்கும் போட்டு விட்டுட்டு இன்னொரு நாள் நான் போடுறதுக்கு, ஒரு வாரத்துக்கு 2 தடவை போடுறதுக்கு அது அந்த குவான்டிட்டி சரியாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஐஸ் க்யூப் மாதிரி ஆயிரும். என்றைக்கு நீங்கள் போடுறீங்களோ அப்போ ஒரு 4-5 hours முன்னாடியே வெளியே எடுத்து வச்சு தானாகவே கரையிட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செம சாஃப்டாக இருக்கா, ஷைனிங்காக இருக்கா, நல்லா இருக்கா வரவங்களே? யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குது, எனக்கே சாஃப்டாக ஃபீல் ஆகுது.